ஹாய் ஜேகே ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். நான் போன வீடியோவுக்கு ஓகே கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த வீடியோவுக்கு அது மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நம்புகிறோம். எல்லோரும் டவுட்ஸ் கேட்குறீங்க. நான் பார்க்கும்போது உடனே ரிப்ளை போட்டுடுறேன். உடனே ரிப்ளை போட முடியலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு 1/2 hour 1 hour அதுக்குள்ளேயாவது நான் ரிப்ளை போட்டுடுறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். அவர் ரொம்ப சேட்டை. இப்போ பாருங்கள், வீடியோ எடுக்க விடாமல் எல்லா வேலையும் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுறாரு. அப்பப்போ பின்னாடி வாய்ஸ்லாம் கேட்கும், எதுவும் நினச்சிக்காதீங்க. நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயும் அப்படி தான், பின்னாடி வாய்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். எல்லாரோட டவுட்டும் என்னென்னா, எனக்கு 3 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, இன்னுமே எனக்கு மில்க் சப்ளை இல்லை, கம்மியாக இருக்குது, குழந்தைக்கு பால் பத்தலை, அப்படிங்கிறது தான் எல்லாரோட ப்ராப்ளமுமே இருக்குது. உண்மைதாங்க, இன்றைக்கி சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. நம்ம யாரை சொல்லியும் என்ன சொல்கிறது, யார் சொல்லியுமே குறை கிடையாது. ஏன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட் அப்படி இருக்குது, நம்மளோட மென்டல் ப்ரெஷர் அப்படி இருக்குது, நம்ம சரௌண்டிங் பீப்புளும் அப்படி தான் இருக்காங்க, நம்மளை அந்த ஸ்டேஜில் தான் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை சொல்லி மட்டுமே தப்பு கிடையாதுல்ல. அதே மாதிரி அதுக்காக நம்ம மேலே தப்பு இல்லைங்கிறதுக்காக நம்ம அப்படியே விட்டுறவும் கூடாது. நம்மளால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மென்டலாக ப்ரிப்பேர்ட் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்னோடய ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருக்கேன், எல்லோரும் டெலிவரி பேக்கில் கம்பல்சரி ஒரு பம்பிங் மிஷின் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே உடனே பால் வந்துடும்னு சொல்லவே முடியாதுங்க. இன்றைக்குள்ள காலகட்டம் அப்படி இருக்குது. நம்ம பம்பிங் மிஷினை வச்சு பம்ப் பண்ணால் தான் வருது. உண்மையாக சொல்லணுன்னா அப்படி தான் நடக்குது. இன்றைக்கி 100ல் 70% அப்படி தான் இருக்குது. ஒரு 30% தான் உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்காக வந்துடுது. மற்றபடி எல்லாருமே பம்பிங் மிஷின் வச்சு எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக தான் இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு குடிக்க தெரியல, நமக்கு எடுத்து கொடுக்க தெரியல, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பம்பிங் மிஷின் எல்லாருமே வாங்கிக்கோங்க. என்கிட்ட இங்கே பாருங்கள், அதை காட்ட கூட விட மாட்டேங்க நான் ஒழுங்காக. மேனுவல், எலக்ட்ரிக் ரெண்டுமே நான் வச்சுருக்கேன். மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிது. நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு மேனுவல் வேணும்னா மேனுவல், எலக்ட்ரிக் வேணும்னா எலக்ட்ரிக். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எலக்ட்ரிக் எனக்கு பயமாக இருக்குது கரண்ட்டில் ஏதோ பண்ணுறது அப்படின்னு. அது கரண்ட்டில் ஒன்றும் இல்லைங்க, அந்த பேட்ரி தனியாக தான் இருக்கும். நம்ம கழட்டி வச்சுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம சார்ஜ் போடுவோம். அதனால் பயப்படலாம் தேவையில்லை. நீங்கள் எலக்ட்ரிக்கும் மேனுவலும் எதாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எலக்ட்ரிக் பயமாக இருக்குது அப்படின்னா ஃபீல் பண்ணிங்கன்னா மேனுவலே வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு பம்ப் பண்ணுங்கள். ஏன் நான் பம்ப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்க அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க. யாருக்குமே கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செய்கிறதுக்கு பிடிக்காது. யாருக்காக இருந்தாலும் ஈஸியாக எது கிடைக்குதோ அதுதான் அடாப்ட் பண்ணிப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? இப்போ நம்மக்கிட்ட பால் குடிக்கணும்னா அவங்க கஷ்டப்பட்டு உறிஞ்சு தான் குடிக்கணும். ஆனால் ஒரு ஃபீடிங் பாட்டிலில் நீங்கள் பாலை ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா அதுங்க ரொம்ப ஜாலியாக, ஏன்னா கஷ்டப்படாமல் வாயில் வச்ச உடனே அது வாட்டுக்கு வருதில்ல. அப்போ அவங்க எதை தேடுவாங்க? ஃபீடிங் பாட்டிலை தான் தேடுவாங்க. நான் இன்னொரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன், நீங்கள் குழந்தைக்கு தயவு செஞ்சு ஃபீடிங் பாட்டில் பழக்கப்படுத்தாதீங்க, நாளைக்கு உங்கள்கிட்ட குடிக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட பால் குறைஞ்சிடும் அப்படின்னு. எனக்கு யாரையும் நான் சொல்லி தப்பு கிடையாது. என்னென்னா என் சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. 2வது நாளே தம்பிக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஃபீடிங் பாட்டிலில் தான் கொடுத்தாங்க. அதனால் அவர் அதுக்கு பழக்கிட்டார். சுத்தமாக என்கிட்ட குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 மாதம் ஆயிடுச்சு அவர் என்கிட்ட குடிக்கிறதுக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, பம்பிங் மிஷின் வச்சு பம்ப் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் அப்படி தான் குடிச்சிட்ருக்காரு. இன்னும் ஃபீடிங் பாட்டில் தாங்க. ஆனால் ஃபீடிங் பாட்டிலில் குடித்தாலும் ஒடியாந்துருவார் என்கிட்ட. இது நம்ம தப்பு கிடையாது, குழந்தைங்க தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம தான் அவங்களுக்கு ஃபீடிங் பாட்டில் பழக்கப்படுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது தானே அவங்க பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட குடிக்கலைன்னா பால் குறைய தான் செய்யும் கண்டிப்பாக. அவங்க எந்த அளவுக்கு குடிக்கிறாங்களோ அந்தளவுக்கு தான் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க குடிக்கலைங்கிறதுக்காக நீங்கள் விட்டுறாதீங்க. பம்பிங் மிஷினை வச்சு பம்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது நீங்கள் பம்ப் பண்ணுறதுக்குன்னு உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10 minutesக்கு ஒன்ஸ் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சைடும் 10 நிமிஷம் பம்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் பம்ப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அந்த டயத்தில் கொஞ்சம் தண்ணி நல்லா குடிச்சிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு ப்ரெஸ்ட் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கிடையில் நல்லா தண்ணி குடிங்க. அப்புறம் நான் சொன்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் மீன், முட்டை அப்படின்னு எல்லாமே நல்லா சாப்பிடுங்க. எதுவுமே பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு வரலன்னு கவலைப்படாதீங்க.
கவலைப்பட்டால் மட்டும் வந்துட போதா என்ன? ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிப்ரெஷன்னால தான் நமக்கு பால் வரல. இதில் வந்துட்டு பால் வரலங்கிற ஒரு கவலையும் மண்டைக்குள்ளே சேர்த்து இன்னும் சுத்தமாக வராமல் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால் பம்ப் பண்ணியாவது பால் எடுத்து குழந்தைக்கு கொடுங்க. ஏன்னா அது மாதிரி எடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்க குடிச்சுக்குவாங்க. நம்மளை பொறுத்தவரை அவங்க தாய்ப்பால் குடித்தா சந்தோஷம்தான். அதை வந்து நேரடியாக தான் குடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாதுல்ல. நேரடியாக குடித்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி. இல்லை அவங்க வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா பம்ப் பண்ணி எடுத்து கொடுங்க. நீங்கள் பம்ப் பண்ண தான் பால் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பால் கட்டிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஃபீவர் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் உட்காந்து பம்ப் பண்ணி குழந்தைக்கு பால் எடுத்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பம்ப் பண்ண என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கும் ஈஸியாக ஆரம்பிச்சிடும், பால் வர ஆரம்பிச்சிடும். அவங்களும் கொஞ்சம் பழகிக்குவாங்க, குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபீடிங் பாட்டில் முதல்லாம் அந்த காலத்தில் ஃபீடிங் பாட்டில் வாங்கினோம்னா ரப்பர் வந்து நம்ம தான் ஹோல்ஸ் போடணும். இப்போ வந்து ஹோல்ஸ் அவங்களே போட்டுடுறாங்க. அந்த ஹோல் பெருசாக தான் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு ஈஸியாக அதில் பால் வந்துடுது. நம்மக்கிட்ட குடிக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நம்ம இப்படி எடுத்து விட்டு கொடுக்க அவங்களுக்கும் இந்த பால் டேஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்கள தேடி தான் வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் குடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பழகிடும், உங்கள்கிட்டயே குடிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வந்து நல்ல ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரை, எல்லா கீரையும் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மில்கை பம்ப் பண்ணி எடுத்து கொடுங்க. நீங்கள் பம்ப் பண்ண மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்களும் ஹாப்பியாகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதானே தேவை. உண்மையாக இன்னும் ஒரு சில குடும்பங்கள் வந்துட்டு தாய்ப்பால் இல்லைன்னு சொல்லிட்டு மாட்டுப்பால், பசும்பால், இதோட கொடுமை கஞ்சி தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்தளவுக்கு நம்ம போகலன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். ஏன்னா 6 மாத குழந்தைக்கு தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி வேறு எந்த பாலுமே கொடுக்கக்கூடாது. நீங்களும் அதை கொடுத்துறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தாய்ப்பாலை எடுத்து கொடுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் ஃபார்முலா மில்க்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே கொடுக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு பசும்பால், மாட்டுப்பால்லாம் கொடுக்காதீங்க. ஃபார்முலா மில்க் கொடுங்க. அதுவும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு என்ன அவங்க எழுதி கொடுக்குறாங்களோ அதை கொடுங்க. எந்த மெஷர்மெண்ட் சொல்கிறாங்களோ அந்த மெஷர்மெண்ட்டில் கொடுங்க. ஏன்னா ஃபார்முலா மில்க்குன்னு இந்த பவுடரை கலந்து கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு கலந்து கொடுத்துடக்கூடாது. ஏன்னா என் குழந்தைக்கு அப்படி தான் ஆரம்பத்தில் கொடுத்தோம். ஒரு 1 வீக்கு தெரியல. அப்புறம் டாக்டர் வந்துட்டு என்னம்மா இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு வார்டில் வந்து திட்டினதுக்கப்புறம் தான் எவ்வளோ மெஷர் பண்ணி எப்படி கொடுக்கணும்னு எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. அதனால் அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி குழந்தைக்கு மில்கை கலந்து கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தாய்ப்பால் கொடுங்க. முடியலைங்கும் போது ஃபார்முலா மில்க் போங்க. பம்ப் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வரக்கு ட்ரை பண்ணும். நம்ம உடம்பு நம்ம பேச்சை கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் கேட்கும். நம்ம குழந்தைக்காகவாவது அது கேட்கும். அதனால் தயவு செஞ்சு பம்ப் பண்ணி எடுத்து கொடுங்க. நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ் யாராவது இப்போது கன்சீவாக இருக்காங்க, டெலிவரி ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.